காலை சூரியன் மெதுவாக உதயமாகிக் கொண்டிருந்த அந்தச் சிறிய கிராமத்தில் கல்லால் பதிக்கப்பட்ட அமைதியான பாதையில் ஒரு குட்டிப் பையன் மெதுவாக நடந்து வந்தான். அவன் காலில் செருப்பில்லை, உடலில் சாதாரண உடைதான். ஆனால் அவன் முகத்தில் ஒரு அழகான சிரிப்பிருந்தது. அவன் பெயர் ஆதி. அந்த பாதை அவனுக்கு புதிதல்ல. ஒவ்வொரு நாளும் அவன் இதே வழியில்தான் நடப்பான். மரங்களைப் பார்த்து பேசுவான், வீடுகளைப் பார்த்து கனவு காண்பான். அவனுக்குள் ஒரு ஆசை இருந்தது. அது பெரிய ஆசையில்லை, ஆனால் ஆழமான ஆசை. எல்லோரும் சிரித்துக்கொண்டே இருக்க வேண்டும் என்பதே. அப்போது திடீரென்று அவன் பின்னால் சின்ன சிரிப்புச் சத்தங்கள் கேட்டது. திரும்பி பார்த்தான். அவன் நண்பர்கள் ஓடிக்கொண்டு வந்தார்கள். அவனை சுற்றி வந்து நின்றார்கள். அந்த நொடியில் அவன் தனிமை காணாமல் போனது. அவர்கள் ஒன்றாக அந்த கல்பாதையில் ஓடினார்கள், புல்வெளியில் விளையாடினார்கள், விழுந்தார்கள், மீண்டும் எழுந்தார்கள். சிரிப்பு முழங்கியது. அந்த சிரிப்புக்குள் அவர்கள் மறந்து போனார்கள் காலம் ஓடுகிறது என்பதையே. விளையாட்டு முடிந்த பிறகு ஆதி திடீரென்று நின்று நண்பர்களை பார்த்து கேட்டான், நாம் எல்லோரும் பெரியவர்களாக ஆன பிறகும் இப்படி சேர்ந்து சிரிப்போமா என்று. அந்த கேள்வி எல்லோரையும் ஒரு நிமிடம் அமைதியாக்கியது. பிறகு ஒரு நண்பன் சிரித்துக்கொண்டே சொன்னான், நம்ம சிரிப்பை யாரும் எடுக்க முடியாது என்று. அந்த வார்த்தைகள் ஆதியின் மனதில் ஆழமாக பதிந்தது. அந்த நாளிலிருந்து அவன் தினமும் ஒரு சின்ன நல்லதை செய்ய ஆரம்பித்தான். யாராவது சோகமாக இருந்தால் அவர்களோடு பேசினான். தனியாக இருந்தால் அருகில் நடந்து சென்றான். பெரிய காரியங்கள் அவனுக்கு தெரியாது, ஆனால் சின்ன செயல்கள் கூட மனித மனங்களை மாற்றும் என்பதை அவன் அறிந்து கொண்டான். நாட்கள் கடந்தன. அந்த கிராமம் மெதுவாக மாறத் தொடங்கியது. சிரிப்புகள் அதிகமானது. பேசாதவர்கள் பேசத் தொடங்கினார்கள். குழந்தைகள் மட்டுமில்லாமல் பெரியவர்களும் மகிழ்ச்சியாக நடந்தார்கள். ஒரு மாலை நேரம் அதே கல்பாதையில் சூரியன் மறையத் தொடங்கும் வேளையில் ஆதி மீண்டும் நடந்தான். ஆனால் இப்போது அவன் தனியாக இல்லை. அவன் பின்னால் அவன் நண்பர்களும் அந்த கிராமத்தின் நம்பிக்கையும் வந்து கொண்டிருந்தது. அந்தச் சின்ன கால்களோடு நடந்த அந்த பையன் ஒரு நாள் பெரிய கனவுகளோடு நடக்கப் போகிறான். ஆனால் அவன் வாழ்க்கை முழுக்க மறக்க மாட்டான். மனிதனை மனிதனாக்குவது பெரிய வெற்றிகள் அல்ல, ஒரு சின்ன சிரிப்புதான் என்று. மாலை நேரம் தெருவோரச் சாப்பாட்டுக் கடையின் மஞ்சள் விளக்குகள் ஒளிர, வாசனையாலேயே பசி எழுந்த அந்த இடத்தில் எல்லாரின் கவனத்தையும் தானாகவே திருடி நின்றான் அந்த குட்டி ஹீரோ. வெள்ளை சட்டையில், கையில் சாப்பாடு ஒட்டியபடியே பெரிய பெரிய கண்களால் சுற்றியுள்ள உலகத்தை ஆராயும் அவன் முன்னால் திடீரென ஒரு மைக் வந்ததும் கூட்டம் சிரித்தபடியே அமைதியாகி நின்றது. சாப்பாடு எப்படி இருக்குன்னு கேள்வி வந்த நிமிஷம் அவன் ஒரு வினாடி கையிலிருந்த சாம்பாரை பார்த்து மீண்டும் முகத்தை உயர்த்தி பேசாமல் பேசுற அந்த பார்வையாலேயே இது நல்லதுதான், ஆனா இன்னும் வேணும்னு சொல்லிவிட்டான். பின்னால சமையலறையில் தட்டைகள் சத்தமிட சமைக்கும் அண்ணன் சிரித்தபடியே பார்த்து கொண்டிருக்க, இவன் ரிவ்யூ கொடுத்தா கடை ஓடும்னு யாரோ சொன்னதும் சிரிப்பு வெடித்தது. மைக்கை பிடித்தவர் மறுபடியும் அம்மா சமையலா இது நல்லான்னு கேட்ட உடனே குட்டி ஒரு சின்ன பவுட்டு போட்டு கைய விரிச்சு, இப்போ இந்த கேள்வி ரொம்ப கஷ்டம்னு போல முகம் காட்ட, அந்த நிமிஷம் அது ஒரு இன்டர்வியூ இல்ல, அது ஒரு குட்டி ஸ்டாரின் முதல் காமெடி பிரஸ் மீட். சாப்பாடும் சிரிப்பும் கலந்து